வெல்கம் பேக் டு மாம்ஸ் டே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா தேன் நெல்லிக்காய் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நெல்லிக்காயை பற்றி பார்ப்போம். இந்த நெல்லிக்காய் வந்து நாட்டு நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயில் நிறைய சத்து இருக்குது. இதுலேயே வந்து இது ஒரு ரகம். இந்த ரகம் வந்து மெடிசனுக்கு ரொம்பவே முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் பொறிச்சிட்டு வந்தேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி தேன் நெல்லிக்காய் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் நல்லா கழுவிட்டு ஒரு வெட் கிளாத் எடுத்து அதை நல்லா வந்து நம்ம தொடச்சி எடுத்துடலாம். அதில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம 15 நிமிஷத்துக்கு அவிச்சு எடுத்துக்கலாம். ஹைப்ரிட் நெல்லிக்காயாக இருந்தால் நம்ம ஒரு 7-8 நிமிஷம் வந்து இதை வேக வச்சா போதும். இது வந்து நாட்டு நெல்லிக்காய், அதனால் நான் வந்து 15 நிமிஷம் வச்சுக்கிட்டேன். பாருங்கள், 15 நிமிஷத்தில் நல்லா வந்து இது வெந்து வந்துடுச்சு. இதை வந்து நம்ம கூல் டவுன் பண்ணிக்கலாம். கூல் டவுன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்க்கரை பாகு இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம்னா வெல்லம் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ அளவுக்கு தான் நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டேன். அதே அளவுக்கு நான் வந்து வெல்லமும் எடுத்துக்கிறேன். அதே அளவுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இதில் வந்து ஃப்ளேவருக்காக 3 லவங்கம் சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், கொதிச்சிருச்சு. இதுக்கு வந்து கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து கொதிக்கும் போது நம்ம இந்த நெல்லிக்காயை வந்து சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை சேர்த்துட்டு நல்லா வந்து இது கொதிக்க விடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இந்த பாகுலேயே வந்து நல்லா வந்து அது கொதிக்கணும். அப்போ தான் அதோடைய எசன்ஸ் வந்து அந்த நெல்லிக்காய்க்குள்ளே நல்லா வந்து இறங்கும். பொதுவாகவே இந்த நெல்லிக்காயில் கொஞ்சம் கசப்பு இருக்கும். அதனால் கசப்பு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த பெரிய நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா கேலரிஸ் அண்ட் ஃபேட் வந்து கம்மியாகவே இருக்குது. ஃபைபர் வந்து அதிகமாகவே இருக்குது. விட்டமின் சி, காப்பர், மேங்கனீஸ் அண்ட் பொட்டாசியம் இதெல்லாமே நிறையா இருக்குது. இதன் மூலிமா நம்மளுடைய உடம்புல வந்து நல்ல உடல் சருமம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். முடி வளர்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலும்போட அந்த வளர்ச்சிக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு கூட ரொம்பவே நல்லது. நல்லா 1/2 மணி நேரம் நம்ம அதுலேயே கொதிக்க விட்டு எடுத்து வச்சோம்னா சூப்பரான தேன் நெல்லிக்காய் ரெடி ஆகிடும். இந்த தேன் நெல்லிக்காயை அப்படியே நம்ம சாப்பிடாம ஒரு நாள் கழித்து நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பரான டேஸ்டான தேன் நெல்லிக்காய் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இந்த நெல்லிக்காய் இப்போல்லாம் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாரம் முழுக்க வந்து இது வந்து யூஸ் ஆகும். டெய்லி ஒரு நெல்லிக்காய்ங்கிற மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது. இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மாம்ஸ் சேனலை வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த்தாக சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.